Hi children. இங்கே பேஜ் நம்பர் 187 இங்கிலீஷ் புக்கில் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்குறான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறான், அமெரிக்கன் இங்கிலீஷ் ரைட் சைடில் கொடுத்துருக்கான் வலது பக்கம். பிரிட்டிஷ் இங்கிலீஷும் அமெரிக்கன் இங்கிலீஷும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அமெரிக்காவில் ஆரம்பத்தில் அவங்க பேசுனது இங்கிலீஷ் தான், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். பிரிட்டிஷ்காரங்க தான் அங்கே போய் குடியேறினது. இருந்தாலும் தங்களும் தனி பேர் இருக்கிற மாதிரி, தனி நாடாக இருக்கிற மாதிரி, தனி மொழி தனியாக இருக்கணுன்ட்டு அவங்க ஆசைப்பட்டு தங்களுடைய மொழியை திருத்திக்கிட்டாங்க. அதில் சில வார்த்தைகள் அப்படியே அதே வார்த்தைகள் இருக்கும், சில வார்த்தைகளில் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சில வார்த்தைகளே வேறு மாதிரி இருக்கும். அப்படி மாதிரி இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டார்ச்சுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஃப்ளாஷ் லைட். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மொபைல் ஃபோன், அமெரிக்கன் இங்கிலீஷ் செல்ஃபோன். நாம் செல்ஃபோன்றோம், ஆனால் அது அமெரிக்கன் வேர்டு தான். அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பின், அமெரிக்கனில் ட்ராஷ் கேன், பிரிட்டிஷில் லாரி, அமெரிக்காவில் ட்ரக்கு. அடுத்தது பாருங்கள், ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம், அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பு. அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து அப்பார்ட்மெண்ட்டு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃப்ளாட், அமெரிக்கனில் அப்பார்ட்மெண்ட். பிரிட்டிஷில் லிஃப்ட்டுன்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் எலிவேட்டர். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பெட்ரோல், அமெரிக்கனில் கேசோலின். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சிப்ஸு, அமெரிக்கன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பிரிட்டிஷ் பிஸ்கட், அமெரிக்கன் குக்கி. பிரிட்டிஷில் ஹாலிடே, அமெரிக்கனில் வக்கேஷன். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்கில்ஃபுல், அமெரிக்கனில் ஸ்கில்ஃபுல். பிரிட்டிஷில் ஒரு எல் வரும் ஸ்கில்ன்ற வார்த்தை, அமெரிக்கனில் டபுள் எல் வரும். அந்த எஃப்இஎல் சேரும்போது டபுள் எல் அது அப்படியே இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்கில்ன்ற வார்த்தை டபுள் எல் வரும். அந்த எஃப்இஎல் சேர்க்கும் போது சிங்கிள் எல் ஆயிரும். அமெரிக்கனில் அதே டபுள் எல் வரும், ஸ்கில்ஃபுல். அது மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் செக், CHEQUE. செக்குன்னா நம்ம செக் புக்கு, காசோலைன்னு சொல்லுவோம்ல. அமெரிக்கன் இங்கிலீஷில் செக், CHECK, செக். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் இந்த வார்த்தை இருக்குது, செக்குன்ற வார்த்தை. அதுக்கு அர்த்தமே வேறு, டெஸ்டிங், சோதனை செய்தல்ன்ற மாதிரி ஆயிரும். ஆனால் இங்கே வந்து காசோலையை குறிக்கும். இப்போ பணம் கொடுப்போம்ல பேங்க்கில், செக் எழுதி கொடுக்குறது. அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரோக்ராமில் WM வரும், WME வரும். அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரோக்ராம் ORM தான். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டயலாக், கடைசி GUE இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷில் டயலாக் வந்து UE இருக்காது, DIALOG தான் டயலாக். அது மாதிரி கீழே பாருங்கள், அப்பாலஜைஸ், APOLOGISEன்னு இருக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷில். அமெரிக்கன் இங்கிலீஷில் அந்த எஸ்ஸுக்கு பதிலாக இசட் இருக்கும், அப்பாலஜைஸ். அது மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜுன்ற வார்த்தைக்கு ஜட்ஜுன்ற எழுத்துக்கு அப்புறம் இருக்கும், ஜிக்கு பிறகு இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷில் அந்த இருக்காது ஜட்ஜ்மெண்ட்டில். நெய்பர், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் NEIGHBOUR, அமெரிக்கன் இங்கிலீஷில் NEIGHBOR தான், யூ வராது. ட்ரம்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷு அந்த டீ போட்டுருவோம், DREAMT, ட்ரம்ட். ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரீம்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷில் ஏரோப்ளேன், AEROPLANE, ஏரோப்ளேன். ஆனால் அமெரிக்கனில் ஏர்ப்ளைன், AIRPLANE, ஏர்ப்ளைன். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ளோ, PLOUGH, ப்ளோன்னா கலப்பை, ஏர் கலப்பைன்னு சொல்லுவோம்ல அது. ஆனால் அமெரிக்கனில் வந்து PLOW. இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இது சாதாரணமாக நினைக்காது. இது 10th கூட கொஸ்டின் பேப்பரில் சில வார்த்தைகள் பிரிட்டிஷில் கொடுத்து அமெரிக்கனில் கேட்பான், சில வார்த்தைகள் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்து பிரிட்டிஷாக மாற்ற சொல்லுவான். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கூட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலரில் CLCOLOUR நம்ம யூஸ் பண்ணுவோம், அதில் அங்கே அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ வராது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, கற்றுக்குங்க.